நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, 6 பேக்கு 8 பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க. ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்ப பேணி பாதுகாக்க முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சேரக்கூடாத சேர்க்கை, இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம ஒன்று பழகிடுறோம். அது பழகி என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிங்கில் அடிக்ட் ஆகிடுறோம். அப்படி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸு நமக்கு தெரியாமல் செயலிழந்து போனதுக்கப்புறம் தான் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். உலகத்தில் நான் அடிக்காத சரக்கே கிடையாது. ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த கடையை பார்த்தா கூட சி இப்படிலாம் ஒரு கடையா, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க இந்த கடையை, கறிச்சோறு சும்மா வந்துட்டா ஆகாதா, இது 2 விட்டு சாப்பிட்டா உள்ள இறங்குமா அப்படின்னு திட்டுவேன். எனக்குள்ள நாளே கேட்டுக்குவேன். ஆனா நம்ம ரொம்ப யோக்கியமா நம்ம சொன்னா கேட்கவா போறாங்க, பட்டு திருப்பி வரட்டு எல்லாம் எதையுமே லிமிட்டா வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. ரஜினி சார் மேடையிலே சொன்னார், என்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷன்ல அப்படி ஜாலியா ஒரு 2 லாட்ஜ் போட்டோமா, மஜாவா இருந்தோமா, அது நல்லா இருக்கும். டெய்லி வேண்டாம் அப்படி. அதை நான் சாப்பாடாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என் லைஃப்பில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குறைச்சிக்கிட்டு ஃபேமிலிக்காக நம்ம வாழணும், அடுத்து ஒரு கட்டத்தை அதை எடுத்துக்கிட்டோம்னாலே ஹாப்பியாக இருக்கும்.